எங்க திறந்துவீங்க? ஒரு 50 கிலோமீட்டர் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட பக்கத்து காடு வந்துருக்கு சார். அங்கே போய் ஆல்ட் பண்ணியிருந்து அப்புறம் அது பக்கத்துக்கு ஒரு போகுது. எங்களுடைய கோரிக்கை வந்து இது வந்து இதெல்லாம் யானை வாழக்கூடிய பகுதியே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யானை வளவும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்துருக்கு. ஏன்னா புதுசாக இங்கே யானை வருது. இது யானை வாழ இடத்துல நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ண பரவாயில்ல, உங்களை காட்டில் பிரச்சனை பண்ண முடியாது. நாங்கள் இருந்த இடம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை கூட கிடையாது, 1 மணிக்கு நடந்து போன ஊர். ஆனால் இன்னைக்கு பகல் சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க முடியாத ஒரு சூழல் யானை இருக்கு. ஸோ நீங்கள் இந்த யானையெல்லாம் வேறு அதாவது குடிச்சிட்டு போயோ ஏதோ பண்ணி முருகனை காட்டுலையோ எங்கேயோ கொண்டு விடணும். அதான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் இன்றைக்கி வர்றீங்க, முன்னாடி நடந்து வந்தீங்க, இன்றைக்கி வர்றீங்க, நாளைக்கு வர்றீங்க, நாளைக்கு பக்கத்து ஊருக்கு. அப்போ எங்களுக்கு நிரந்தர தீர்வுன்றது என்ன? இந்த யானையை டிரைவ் பண்ணி எங்கேயாவது இங்கே வர முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு விடணுன்றது தான் எங்களுக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு இது பண்ணல, அரசாங்கத்தை கோரிக்கை. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் பற்றிலாம் இருக்கிறத வச்சு ஒரு ட்ரோனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியும், ஒரு செலவு பண்ணுறீங்க. பட் நிரந்தர தீர்வு வேண்டாம். இங்கேருந்து பக்கத்து ஊர் தான் தந்துருக்கு. அங்கே உள்ள அடிப்பட்டு இறப்பார்ல, அங்கே இருக்கிற உடம்பு இருக்கும். ஸோ இந்த யானையை ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து பிடிச்சிட்டு போயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் பொதுமக்கள் காட்டுக்குள்ளாரையோ விட்டுட்டு எங்களுக்கு ஃபுல்லாக அகலி வெட்டி தரணும். உங்களுக்கு ஃபண்டு அலாட் பண்ண மாட்டேறாங்க. 20 கிலோ 25 கிலோமீட்டர் கேட்டுருக்கீங்க. ஏன் ஒரே டைமில் வெட்ட முடியல? எவ்வளோ ஆகும் போது? ஒரு அதிகபட்சமாக கூட ஒரு 2.5 கோடி 3 கோடி ஆகுமா? இந்த 3 கோடியை கூட வனத்துறை இந்த மக்களுடைய உயிருக்காக மதிப்பளித்து ஏன் அரசாங்கம் ஒதுக்க மாட்டேன்றாங்க? இந்த ட்ரங்க்ஸை வெட்டி எங்களை கொடுக்கணும் யானை வராதளவு. இது ஏதோ ஃபாரஸ்ட்டுக்காகவோ போலீஸ் எதுவும் நாங்கள் நிச்சயமாக பண்ணோம். உங்களோட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உழைப்பு நாங்கள் பார்க்க. எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு இந்த போராட்டத்துக்கு